காப்பி கட்டி எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் கொண்டு வர காப்பி யாருமா? காப்பியா போட்டிருக்க காப்பி இது மனுஷன் குடிக்க முடியாது காப்பி. குடிச்சு பாரு, குடிச்சு பாரு காப்பிய. துர்கா என்னத்த டேபிள் மேல லெட்டர் இருந்துச்சு, எடுத்துட்டாங்க. இந்த எடுத்து தரேன். இந்த இது உங்க சொந்தக்காரங்க கல்யாணம் மாத்த? சொந்தக்காரங்க கல்யாணம், சின்ன மாமனார் மகளுக்கு கல்யாணமா? ஓ சரி 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 சரி. எப்ப இன்னைக்கு அந்த கல்யாணம்? அப்ப போமா கிளம்பி வீடு கிளம்பு, அவளையும் கிளம்ப சொல்லு. சரி. அவங்க என்ன செய்தா? அடுப்புல இந்த காபி போட்டுக்கிட்டு இருந்தா. வாங்க சிலையில கட்டிட்டு போ. சரி அவளை நான் கூட்டுவார். மத்த இந்த சைடு நல்லா இருக்கா கல்யாணத்துக்கு? நல்லா இருக்குமா? சரி இந்த கட்டா. சரி கட்டு 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 பா. என்னத்த நகை போட்டுக்கோ. இது அவளுக்கு வேணாம், அவ நீ போடு. ஐயோ சரி நான் கிளம்பிட்டு வரேன், சரி கட்டிட்டு வரேன். சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன். சரிம்மா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைல அதனால ஆமா ஒரே வேலை, சனிக்கிழமை வரைக்கும் வேலை. அதனால ரெஸ்ட் எடுமா, நான் பொங்கிட்டு உன்னை எழுப்புறேன். சரி அவனை லீவு தானே, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அவனை பெரியவனை கூட்டிட்டு வெளியில எங்கேயாவது போயிட்டு வா. சரி வேணியே என்ன செஞ்சிட்டு இருக்க? வா. ஏன் அங்க என்ன செய்த? என்ன வாரண்டி கூப்பிட்ட காது கேட்காதா? வா சீக்கிரம். என்ன கவனிக்கல? அங்க போய் துணியை துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு அதுக்கு பிறகு நம்ம சிக்கன் வாங்கி வச்சிருக்கு, குழம்பு வச்சு வை, ரெடி பண்ணு. அவளுக்கு ஐயா பாவம், அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவளுக்கு ரெஸ்ட். சொல்லுது கிடைச்சா என்ன பா. சந்தோஷமா தானே இருக்க? சொல்லுமா, சொல்லு என்ன? சரி அப்படி கூடாத எல்லாரும் ஒண்ணு போல சரி, நீ ஒண்ணு நினைச்சு வருத்தப்படாது. நான் அப்படியே சத்தம் கொடுத்தேன். இனிமேல் அப்படிலாம் நடக்காது, சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லா வேலையும் போட்டு பார்க்க நினைச்சுத. இனிமேல் ஒரு மாசமா இருக்கலன்னு சொல்ல வரேன். அது கண்டிப்பா இருக்கும். சரி நான் சத்தம் போட்டு சத்தம் போட்டுருக்கேன். என்ன என்ன வாழ வச்ச பிள்ளைகிட்ட என்ன மரியாதை இல்லாம பேச வைக்க இருக்க? எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான் நமக்கு. நம்ம பிள்ளைகள மாதிரி அந்த பிள்ளைகளும் நடந்துகிட்டு இருக்கு. நீ எதுக்கு அந்த பிள்ளைகள் நம்ம பேச அப்படிலாம் பேசாது. மரியாதை குறைவாக பேசக்கூடாத பிள்ளை இல்லை. நமக்கும் பிள்ளைகள் இருக்கா, நம்ம பண்ண பிள்ளைகள் மாதிரி தான் அந்த பிள்ளையும். அதனால மரியாதை குறையாதான் பேசக்கூடாது. ஏதோ அன்பாக நடக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கு உன் பிள்ளைகிட்ட எப்படி அன்பாக நடக்கும் அது மாதிரி அந்த வந்த பிள்ளைகள்ட்ட அன்பாக பேசணும். சரியா? அதான் என்ன பேசுறான்னு நீ பேசுறேன். அவன் என்ன ஒண்ணும் இல்லையே, அப்போ அவன் வேலைக்கு போறான். சரி, அதனால சரி பேசக்கூடாது சொல்லலையே. இந்த அன்பையும் அவட்ட காட்டு. எல்லாருக்கும் ஒரே அன்பா பேசு. அவன் கூட போட்டு கொடுத்தாளா? ஓட்டுலாம் அவனு கொடுக்கல. ஓட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவன் சொல்லுது அப்படி அத்தை எழுதி பேசுது, நீங்க சொல்லுது அம்மா அப்படின்னு சொல்லுதா. பாசமா தான் சொல்லுது. அவனே உங்க பிள்ளை அவன் பேசமா தான் இருந்திருக்கா. நீ பேசமா நடந்து வேண்டும். சரியா? அந்த பிள்ளைங்க நான் சொல்லிட்டேன். அந்த பிள்ளை தங்கமான பிள்ளை. ஊர் வாரத்துல என்னெல்லாமோ நடக்கு. நமக்கு வாய்த்த பிள்ளைகள் மரியாதை கொண்ட பிள்ளைகள், தங்கமான பிள்ளைகள். அதனால நீ எப்பவும் அந்த பிள்ளைகிட்ட அன்பா நடந்துக்க. எந்த விழாக்களையும் பாரபட்சம் இல்லாம எல்லாம் ஒண்ணு போல நடக்கும். நம்ம பிள்ளைல மாறி அந்த பிள்ளைகளையும் ஒண்ணு இல்ல. அந்த வேணிமா பிள்ளை இருக்குல்ல,
அது வந்து என்கிட்ட ஒரு மாதிரி முகத்தை தூக்கிட்டு நினைச்சு அது என்னப்பா இந்த விஷயம் பிள்ளைகிட்ட கேட்டேன். இந்த மாதிரி அத்தை இன்னும் சத்தம் போடுது வைக்கி முகத்தை தூக்கி அன்பா பேச மாட்டேக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதான் அம்மால இருந்து அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன். இல்லம்மா ஏன் நம்ம பிள்ளைகள் தங்கமான பிள்ளைகளுமா மத்த பிள்ளைகள் மாதிரியாமா நம்ம பிள்ளைகள் தெரியுதுமா தங்கமான பிள்ளைகளுக்கு. நான் எதுவும் பேசல. அம்மா என்ன பண்ணுது தெரியுமாப்பா, அவ துர்கா வேலைக்கு போறான்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் பாசமா பேசுது, இவகிட்ட கொஞ்சம் வேலை செய்யறதுனால கொஞ்சம் கடுமையா அதுக்கு அன்பை காட்ட வேண்டியதுன்னு பாசமா இருக்கட்டும். என்ன வேலைனாலும் அந்த பிள்ளை இழுத்து போட்டு செய்யதானே. பாசமா சொன்னா நல்ல செய்வோம்மா. சரி, அதனால நீங்க பாசமா சொல்லு. பாசமா இருக்கு சரியா? நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க கடைசி காலத்துல பாக்கமோ பாக்கலையோ அந்த பிள்ளைகள் தான் உங்களை பாக்கணும். அதனால நீங்க பாசமா இருங்க. அந்த பிள்ளைகளும் உங்கள்ட்ட பாசத்தை காட்டும். மத்த பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகள் எவ்வளவோ பரவாயில்ல சொல்லுது. அதுதான் நீங்க பாசமா எங்க கிட்ட நடந்துகிட்ட மாதிரியே அந்த பிள்ளைக்கு நடந்துக்கோங்கம்மா. சந்தோஷமா எல்லாத்தையும் அவளும் ஒண்ணும் வேலைக்கு போகாமலே இல்ல. அவளும் நல்லா படிச்சிருக்கா. வேலைக்கு போனா 20,000 சம்பாதிப்பா. அவளும் வேலைக்கு போயிட்டா அப்புறம் உங்களுக்கு யாரு கிடைச்சிவா வீட்டு வேலையெல்லாம் என்ன சொல்றது? ஆமா உங்களுக்கு நான் அவட்ட ஒரு நாள் கேட்டேன். அவ சொன்னா நானும் போயிட்டேன்னா அத்தை ஒத்தையில கஷ்டப்படும் மைனின்னு சொன்னான். அந்த மாதிரி நல்ல பிள்ளைய நீங்க பேசக்கூடாது. சரியா? அன்பா நடந்துக்கணும். ஆமா அம்மா சும்மா சொல்லிட்டு அன்பா பேச அன்பா செய். சரிங்க. அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லல. எல்லா பிள்ளைகிட்டையும் ஒண்ணு போல அன்பா இருக்கீங்க. சரியா? சரி நான் போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா இதைய காட்டுச்சு போ. வேண்டாம் நேரம் ஆயிட்டு நான் உங்களை பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். பிள்ளைகளை போய் ஸ்கூல்ல போய் கூப்பிடணும்பா. சரிம்மா போயிட்டு வா. சரிம்மா பாத்து போயிட்டு வா. எல்லாத்துக்கும் என்னை பத்தி தெரியும். ஆமா பேசுறேன்.